وسلم عليك يا سيدي يا حبيب الله يا حبيب الله. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العليم. எல்லாம் புகழும் ஏகவல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் இறைவனும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஅ தாபியீன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாலிஹான முஅமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை, எந்தெந்த வலிமார்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இருந்தார்கள், வலிமார்களுடைய வரலாறுகள், வலிமார்களுடைய பெயர்கள் அது இந்த இடத்தில் மறவாது அழகாக சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். இது என்ன வேலை என்று கேட்டால் குர்ஆனுடைய வேலை. அது குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆனிலே தொழுங்கள், நோன்பு பிடியுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்பதுடன் மாத்திரம் நிறுத்தி கொள்ளாது, எப்படி ஏவல்கள் விலக்கல்கள் குர்ஆனிலே காணப்படுகிறதோ, எப்படி ஏவல்கள் விலக்கல்கள் குர்ஆனிலே எடுத்து சொல்லப்படுகிறதோ, அதிகமாக குர்ஆனிலே வரலாறு தான் காணப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, எல்லோருக்கும் தந்தையான சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறு, அதற்கு பின்னால் இதுபோல நபிமார்கள், ரசூல்மார்களுடைய வரலாறு குர்ஆனில் நிறைய காணப்படுகிறது. அந்த வரலாறுகளுடன் அல்லாஹ் முடித்து கொள்ளாமல் அதற்கு பின்னால் குர்ஆனிலே இன்னும் சில வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அது யாருடைய வரலாறு என்று கேட்டால் நல்லோர்களான இறைநேசர்களுடைய வரலாறுகள். சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியும் அல்ல, ரசூலும் அல்ல, எல்லா அகீதாவுடைய இமாம்களுடைய ஏகோபித்த முடியும் அவர் ஒரு இறைநேசர். அதே நேரத்தில் கஹ்ஃப் வாசிகள், அதுபோல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஜ்லிஸிலே இருந்தவர்கள், இதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அவர்களை மட்டும் சொல்லாமல் அவர்களுடைய சிறப்பம்சங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் குர்ஆன் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கிட்டத்தட்ட 5000 வருஷம் டிஃபரெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னால நிறைய நபிமார்கள், நிறைய ரசூல்மார்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறான். அத்தனை நபிமார்கள், அத்தனை ரசூல்மார்கள் இருந்தாலும் 1,24,000 நபி, 1,24,000 நபிமார்கள் என்று படித்தும் 313 அல்லது 314 ரசூல்மார் என்று படித்தும் குர்ஆனில் 1,24,000 நபிமாருடைய பேரை அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், அல்லது 313 ரசூல்மாருடைய பேரை சொல்லி இருக்கலாம், அவர்களுடைய வரலாறை பதித்திருக்கலாம், குறைந்தது பேரை சொல்லி இருக்கலாம். ஒரு சூறாவை ஃபுல்லா பிடிச்சி இதில் எல்லாரும் நபிமார், ரசூல்மாருடைய பேர்கள், நபிமாருடைய பேர்கள் சொல்லி இருக்கலாம். அத்தனை நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய பேரை விட்டு விட்டு அல்லாஹ் இறைநேசர்களையும் அவர்களுடைய வரலாறையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம இங்க செய்யக்கூடிய வேலை என்னவென்றால் அல்லாஹ் குர்ஆனில் செய்த வேலையை தான் செய்கிறோம். சில பயிலுவ கேட்பாங்க எப்படி சொன்னா, ஏங்க நீங்க முஹியுத்தீன் அப்துல் காதர்ன்றீங்க, ஹாஜா மொஹினுத்தீன் என்றீங்க, அதுக்கு பின்னால உஸ்மான் வலியுல்லான்றீங்க, இவங்கெல்லாம் குர்ஆன்ல இல்லையேன்னு சொல்லுவாங்க. குர்ஆன்ல நபிமார் 1,24,000 பேரே விட்டுட்டான் அல்லாஹ், 313 ரசூல்மார் பேரே விட்டுட்டா. கொஞ்ச நபிமாரு கொஞ்ச ரசூல்மாருடைய பேரைத்தான் குர்ஆன் சொல்கிறது. இந்த பின்னால் வரக்கூடிய ஹாஜா நாயகம், குதுபு நாயகம், சாலமிது நாயகம் இவங்களோட பேரை எல்லாம் சொன்னால்
குர்ஆன் 30 ஜுஸு இல்ல 300 ஜுஸு ஆயிரும். குர்ஆன் நீளமாக போகும். அல்லாஹ் நபிமாருடைய வரலாறை கொஞ்சம் சொல்லி இருக்கிறானா, ரசூல்மாருடைய வரலாறை கொஞ்சம் சொல்லி இருக்கிறானா, மீதி அல்லாஹ் இறை நேசர்களை சொல்கிறான். காரணம், அவங்களும் உலகத்துல வருவாங்க, இருப்பாங்க, பின்னால வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு காலமும் 40 வழிமாறுகள் உலகத்துல இருந்து கொண்டே இருப்பாங்க. ஒருத்தர் அந்த இடத்தை விட்டு காலியானா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவாங்க. முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு, ஆதாயத்தோட முடிஞ்சிருச்சு, சாலமிதனாயத்தோட முடிஞ்சிருச்சு, யாருக்கும் சொல்ல முடியாது. மறுமை நாள் கிட்டவாகும் போது சையதுனா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ரசூலும் அல்ல, நபியும் அல்ல. எப்படி வருவாங்க? ஒரு இறைநேசரா வருவாங்க, அஹ்லு பைத்தா வருவாங்க. அவங்க நடத்தக்கூடிய அத்தனை அற்புதங்களும் கராமத்தாக பதிவு செய்யப்படும். கராமத் அதெல்லாம். அப்ப விலாயத்துக்கு அல்லாஹ் முட்டுப்புள்ளி வைக்கவில்லை. விலாயத்து என்பதை அல்லாஹ் எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டான். அது தொடராக இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கும், மறுமை நாள் வரைக்கும் இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் வழிமாறுதான், எல்லா ரசூல்மாரும் வழிமாறுதான். ஆனா வழிமாறெல்லாம் நபிமார் அல்ல, வழிமாறல சிலவங்க நபிமார், சிலவங்க ரசூல்மார். ஆனால் எல்லா நபியும் எல்லா ரசூலும் இறைநேசர்கள் தான். அதனால தான் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அவங்களோட ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒன்று கூடி இருந்தாங்க லட்சக்கணக்கான சஹாபாக்கள். எல்லா சஹாபாக்களும் இறைநேசர் தான். தாபியீன்களில் பெரும்பாலானவர்கள் இறைநேசர்கள். தபூ தாபியீன்கள், தாபியீன்கள் ஃபுல்லானே சொல்லிடலாம். தபூ தாபியீன்கள் வரலாறு எடுத்து பாருங்க, இமாம்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க, அவர்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் விலாயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடராக அதை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். கூடுதலாக அஹ்லு பைத்துல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். விலாயத்தை கூடுதலாக அல்லாஹ் வச்சிருக்கிறது முஅலம், பெரும்பாலானதை அல்லாஹ் அஹ்லு பைத்துல வச்சிருக்கிறான். ஹைர். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன வேலையை செஞ்சானோ அதே வேலையை தான் நாங்க செய்றோம். வலிமாரை பத்தி பேசுறோம், வலிமாருடைய புகழை எடுத்து சொல்றோம். சரிங்க, போன மாசம் ஒரு வலியுல்லாட கொண்டாட்டம், அவங்கள பத்தி சொன்னோம்னு வைங்களே, சரி, அந்த வலியுல்லாவுடைய வரலாறை எடுத்து மக்களுக்கு எல்லாம் பயான், இனிமேல நீங்க எல்லாரும் சாராயம் குடிங்கொண்டா பயம் பண்றேன். அந்த வலியுல்லா இப்படி இருந்தார், இந்த இடத்துக்கு வந்தார், இபாதத்து செஞ்சார், இரவெல்லாம் முழிச்சிருந்தார், வணங்கினார், அல்லாஹ்வை நெருங்கினார், நீங்களும் அந்த வலிக்கு வாங்கன்னு தான் சொல்றோம். எந்த வலியுல்லாவுடைய வரலாறை சொல்லியாவது ரைட், இன்றைக்கு இந்த வலியுல்லாட வரலாறை பேசினோம், இனிமேல நீங்க எல்லாரும் வழிகிட்டு போகும், அல்லது எல்லாரும் சாராயம் குடிங்க எங்கேயாவது சொல்ற? சாலிஹீன்களுடைய பெயர், அவர்களுடைய புகழ், அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய கருணை, அவர்கள் காட்டிய விதங்கள், அவர்கள் அன்பு காட்டிய விதங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு, அவங்க அன்பு காட்டினாங்களா, நீங்க அன்பு காட்டுங்க. அவங்க பாசமா இருந்தாங்களா, நீங்க பாசமா இருங்க. கொடை கொடுத்தாங்களா, நீங்க கொடை கொடுங்க. அவங்க இரவுல நின்று வணங்கினாங்களா, நீங்க இரவுல நின்று வணங்குங்க. படிப்பினையும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது, மரியாதையும் இருக்கிறது, எல்லாம் பொதிந்து கிடப்பதுதான் வரலாறு பேசுறது. வரலாறை படிச்சாதான் நடை, அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி வந்தாங்க. ஜுனைதுத்தீன் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு ஆளா இருந்தாங்க, சும்மா சாதாரண ஆளு. என்ன செஞ்சாங்க, அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது, எப்படி அவங்க விலாயத்தை அடைஞ்சு கொண்டாங்க. பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆளா இருந்தாங்க. அவர்களுடைய வரலாற்றில் முன்னால் சொல்லப்படுகிறது, மதுபானம் கூட அருந்தினாங்க என்று சொல்லப்படுகிறது. எப்ப விலாயத்து கிடைச்சது, எப்படி கிடைச்சது, எப்படி வழியாக மாறினார், மாறினதுக்கு பின்னால் அவர் எப்படி இருந்தார், சும்மா அவரெல்லாம் தூக்கி வீசிருப்பா, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா எப்படி தெரியும்? எப்படி நீ நல்லவனா மாறுவாய்? ஒரு ஹதீஸை எடுத்து இன்னைக்கு நான் ஃபுல் பயான் பண்றேன்னு வைங்க. இன்னைக்கு நான் பயான் எதை பத்தி பயான்? இன்றைக்கு புறம் பேசுறத பத்தி பயான். புறம் பேசுறத பத்தி நான் பயான் பண்ணி புலீசா முள்ள அப்படியே ஹதீஸ மட்டும் சொல்லிட்டேன். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புறம் பேசவானாண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புறம் பேசினா அவன் வந்து மத்தவன்ட இறைச்சி தின்ற மாதிரி இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வைங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமா எழும்பி விட்டு போயிடுவானு. புறம் பேசியவனுக்குரிய தண்டனை இது. இப்படி ஒரு வரலாறு நடந்தது. ஆஹா, பயம் வருதே, அச்சம் வருதே, வரும். புறம் பேசினவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்தது, அதனால் அவன் இப்படி பீடிக்கப்பட்டான், ஆபத்து வந்தது. ஒரு வரலாறை எடுத்து சொல்லும் போது அப்பா பயம் வருதுப்பா, உண்மையிலே பயம் வருது, அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் இறைநேசர்களுடைய வரலாறு எடுத்து சொல்லப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது என்றால் படிப்பினை, நாசமா போன்னு சொல்றதில்ல. இன்றைய நாள்ல நாங்க ஒரு மகத்தான ஒரு மனிதருடைய கொடியை ஏத்திட்டோம்.
கொடியை ஏற்றி இந்த இடத்துல நாங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்காக வேண்டி? அந்த மகத்தான மனிதரை பத்தி சொல்றதற்காக வேண்டி. எதுக்கு சொல்றது? அந்த மகத்தான மனிதருடைய அன்பு நமக்கு தேவை. மட்டுமல்ல, அவங்க என்ன வழியை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த வழியை நாங்க எடுக்கணும். இந்த கொடியேற்றும் போது நிறைய பேர் வருவாங்க, அந்த கொடிக்காக வேண்டியே தியாகம் செஞ்சு வருவாங்க. அந்த கொடிக்கு யாரெல்லாம் தியாகம் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் கெட்டு போக மாட்டா, அவங்கெல்லாம் துப்பாக்கியசாலியாக மாட்டாங்க, பாக்கியசாலியாகிருவாங்க. புகாரியை பரட்டி பாருங்க, கஸ்வத்து முஅத்தால செய்யுதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில கொடியை கொடுத்தாங்க. இஸ்லாமிய கொடி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்ட கொடி. அந்த கொடியை கையில கொடுத்தாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டா இந்த சஹாபி கொடுங்கோட்டாங்க. வலது கையில கொடி இருந்துச்சு, கை வெட்டப்பட்டது, இடது கைக்கு பிடிச்சாங்க. உடனே கை கீழே வெட்டப்பட்டாச்சு, கொடி கீழே விழக்கூடாது இல்ல, இடது கை வெட்டப்பட்டது, கழுத்தோட சேர்த்து பிடிச்சாங்க. கையை வெட்டினா எவ்வளவு துடிப்பான் ஒரு மனுஷன், கை வெட்டினா எவ்வளவு துடிப்பான், பதறுவான், வருத்தம், ரத்தம் ஓடும். கழுத்தோட சேர்த்து பிடிச்சாங்க. கழுத்து வெட்டப்படும் போது கீழே விழுந்தார்கள். வேறொரு சஹாபி வந்து கொடியை பிடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஃபரு தையார்னா சொர்க்கத்துல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு 2 ரெக்கை இருக்குமாம், அதுல பறந்து கொண்டே இருப்பாங்களாம். எதுக்கு தெரியுமா? கொடிக்காக 2 கையையும் கீழே போட்டாங்கல்ல, அதுக்காக. கொடிக்காக 2 கையை இழந்தாங்கல்ல, அதற்காக வேண்டி ஜாபருக்கு 2 ரெக்கை சொர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அப்ப இந்த கொடி ஏத்துறது, குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய கலிமா உயர்ந்து இருக்கணும். உயர்ந்து தானே இருக்கணும். அல்லாஹ்வுடைய கலிமா எப்படி உயர்ந்து இருக்கிறது? பள்ளியுடைய மொட்டை மாடிக்கு வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு கத்துவோமா? உயர்ந்து இருக்குது இல்ல. எப்படி உயரும்? உயர்வதற்கு பல வழி இருக்கிறது. அந்த வழிகளில் ஒன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கொடி ஏத்துறது. ஏறித்தானே இருக்குது மேல. நீ அதை கீழே போடணும்னு நினைச்சா கலிமத்துல்லாவை கீழே போடணும்னு நினைக்கிற, அல்லாஹ்வுடைய கலிமாவை கீழே போடணும்னு நினைக்கிறாய். நாம் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால நாங்க செய்யற வேலையை நம்ம யோசிக்கணும். என்னன்னு சொன்னா, மகத்தான வேலை, கொடிக்காக வேண்டி தியாகம் செய்யறோம். கொடிக்காக வேண்டி சிலவங்க ஊர்கள்ல இருந்து வருவார், வந்தா அந்த ஜாபரு தையார் மாதிரி தான் இருக்கும். நாம அல்லாஹ் அதுல எந்த ஒரு கெட்ட நிலைமையும் வைக்க மாட்டான், மாறாக சிறப்பான நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் வைப்பான். ஹைர். இன்றைய நாளுடைய விஷயத்துக்கு வருவோம். இன்றைய நாள் யாரு? சையதுனா ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு. ஹாஜா நாயகத்துக்கு வந்து பல பேர்கள் இருக்கு. ஒன்று முஈனுத்தீன் என்று சொல்லுவாங்க, அடுத்து அதாவுர் ரசூல் என்று சொல்லுவாங்க, கரீப் நவாஸ் என்று சொல்லுவாங்க. பல பேர்கள் அவங்களுக்கு இருக்குது. இவங்களுடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்க வழி என்றதுல சந்தேகமே கிடையாது. அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரை. சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஜைனுலாப்தீன் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால் அவங்களுடைய மகன், அப்படியே வருஷ சில்சிலா அழகா இருக்குது. எந்த ஒரு இடையில் எந்த துண்டிப்பும் எதுவும் இல்லாம அழகா இருக்குது. சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரையில தான் வராங்க சையதுனா அதாவது முஈனுத்தீன் ஜிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து விலாயத்துல சரி அஹ்லுல் பைத் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விலாயத்துல எந்த தரத்துல இருந்தாங்க, விலாயத்துல எந்த நிலையில அவங்க இருந்தாங்க அதை பார்க்கணும். விலாயத்தை 2 பங்கா பிரிக்கிறாங்க இமாம்கள், அகீதாவுடைய இமாம்கள். ஜோஹரு தௌஹீதுடைய ஷரஹ்ல எழுதுவாங்க, துஹஃபத்துல் முரீதுல இந்த செய்தியை எழுதுவாங்க. விலாயத்து 2 பங்கு. ஒன்று கிஃப்டாக கொடுக்கப்படக்கூடிய விலாயத், இன்னும் ஒன்று இபாதத்தை செஞ்சு கிடைக்கிற விலாயத். கிஃப்டா கிடைக்கிறதுக்கு நம்ம உதாரணம் சொல்லலாம். குத்துபு நாயகம் பிறக்கும் போதே வழி, தாயுடைய வயிற்றுல பிறந்தாங்க. ரமலான் போற ஒன்றுல பால் குடிக்கல, என்ன காரணம் கேட்டாங்க. ஏன் பால் குடிக்காம இருக்கிறாங்க? ரமலான்ல பால் குடிக்க முடியுமா? குழந்தை என்ன பிறக்கும் போதே வழி. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது இஃப்ஸஹூலி வலியில்லாஹி தஆலான்னு சத்தம் எல்லாம் கேட்ட வரலாறு படிக்கிறோம். அப்ப பிறப்பிலே வழி. சரி, குதுபு நாயகம் என்ன அமல் செஞ்சாங்க? விலாயத்தை பெறதுக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யல. அது அல்லாஹ் ஹிபத்தாக நன்கொடையாக கொடுத்த விலாயத். விலாயத்தை அல்லாஹ் நன்கொடையாக கொடுத்தார். இது ஒரு விதம். இன்னும் ஒரு விதம் இருக்கிறது. அப்படியே சும்மா இருப்பார், வலியுமல்ல ஒன்றுமல்ல, கொஞ்சம் காலம் போவார், போய் அவருடைய இபாதத்தின் மூலமாக நல்லமலின் மூலமாக அவர் வழியாக மாறுவார். இதுல எது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா, அவர் இபாதத்தை செஞ்சு வணக்கங்களை செஞ்சு விலாயத்தை அடைகிறதா, அல்லாஹ் கிஃப்டா கொடுக்கிறதான்னு கேட்டா அல்லாஹ் கிஃப்டா கொடுக்கிறதா விசேஷம் கூட. என்ன அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான்ல, பிறக்கும் போதே செலக்ட். நீங்க யாருப்பா, நீங்க வழி முடிஞ்சு போச்சு, நீங்க கஷ்டமெல்லாம் எடுத்து உங்களுக்கு விலாயத் தந்தாச்சு, உங்களுக்கு நீங்க அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டா, முடிவு பண்ணிட்டா. பிறக்கும் போதே வழியாக ஆக்குவது விசேஷம் கூட.
அதனால நம்முடைய இன்றைய கதாநாயகர் ஷேக்னா முஈனுத்தீன் சிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கும் போதே வழிதான், பிறக்கும் போதே வழியாக பிறந்தார். இவங்களுடைய பேர் இவங்க ஹுவாஜான்னு சொல்லுவாங்க. முஈனுத்தீன் ஹனவி மதுஹப், இவங்க ஷாஃபி இல்ல ஹனஃபி மதுஹப். இந்த தரீக்கத்தில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சிஸ்தி என்று சொல்லுவாங்க. சிஸ்தி அது காரணம் என்னன்னு சொன்னா, காஜா நாயத்துக்கு கொஞ்சம் மேல ஒருத்தர் போகும்போது அவங்களுடைய பேர்ல சிஸ்தி என்ற பேர் வருது. அதனால அந்த வம்சத்தில் அந்த ஹிலாபத்தில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சிஸ்தி சிஸ்தி என்று சொல்லுவாங்க. காஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உம்மோட பேரு சித்துன்னிசான்னு சொல்லுவாங்க. அவங்களோட உம்மோட வயிற்றுல இவங்க இருந்தாங்க. அவங்களோட உம்மா ஒரு சாலியான பொம்பளை, வாப்பம் ஒரு நல்ல மனுஷன். பெரும்பாலும் அப்படித்தான், நல்லவங்க உருவாகி வாரண்டா வாப்பா உம்மா நல்லா இருக்கும். குத்துபுநாயகத்தோட உம்மா வாப்பா என்ன செஞ்சாங்க, ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு உம்மா வாப்பா ஒரு அடிமை. வாப்பா அடிமைண்டா என்ன, இஸ்லாத்துல பாதி சட்டம், ஒன்றுமே பெரிய இதா பவரானவங்கள அடிமை. எஜமான் சொன்னாங்க ஒரு நாள் புளிப்பான பழம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இவங்க போய் இனிப்பான பழத்தை கொண்டு வந்தாங்க. கேட்டாங்க எஜமான், வாப்பா அப்துல்லா இப்னு முபாரக் இல்ல வாப்பா கேட்டாங்க, நான் புளிப்பழங்களை கொண்டு சொன்ன, நீ என்ன இனிப்பான பழத்தை கொண்டு வந்திருக்க? திண்டா தானே புளிப்பு இனிப்பு தெரியும், நான் தின்னல ஏண்டா. எதுக்கு தின்னல, தின்னாம எடுத்தீங்க, கொண்டு வரத்தான் அனுமதி கொடுத்தீங்க, தின்ன அனுமதி தரல ஏண்டாங்க. எவ்வளவு பேணுதல் பாருங்க. பின்னால எஜமானுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஏன் அவங்கள நல்லவங்கல்ல. அதனால வாப்பா உம்மா நல்லா இருந்தா பெரும்பாலும் பிள்ளைகளை அல்ல அப்படி ஆக்குவான், துவா பரக்கத்திலே ஆக்கிடுவான். அப்ப காஜா நாயகத்துடைய உம்மா வாப்பா சாலிஹான மனுஷர்கள். உம்மா நல்ல பொம்பளை, சாலிஹான பொம்பளை. உம்மா அஹ்லு பைத், வாப்பா அஹ்லு பைத். உம்மா வாப்பா ரெண்டுமே அஹ்லு பைத்துல வரக்கூடியவங்க. இப்ப இவங்க உம்மோட வயித்துல இருந்தாங்க. காஜா ரலியல்லாஹு அன்ஹு உம்மோட வயித்துல இருந்தாங்க. இவங்களோட ஊர், அடிப்படையான ஊர் எங்கன்னு சொன்னா சஞ்சர் என்ற ஊர். இஸ்பஹானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் சஞ்சர் என்ற ஊர்ல தான் இவங்க பிறக்கிறாங்க. தாயுடைய வயித்துல கருத்தரிச்சதுக்கு பின்னால அவங்க 4 மாச குழந்தை ஆகும் போது வயிற்றுக்குள்ள இருந்து கலிமாவை மொழிறத திக்ர் செய்யறத உம்மா கேட்கிறா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எங்க இந்த சத்தம் வருது? குழந்தை உள்ள இருந்து அந்த திக்ர சொல்ற சத்தம் தாய்க்கு கேட்குது. இதை நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, ஒரு மாதிரி இல்லை இருக்கு, அப்படியா இருக்குது. இல்லை இன்றைக்கு இன்றைக்கு சிம்பிள் அது விளங்குறது. இன்றைக்கு டாக்டர்மார் சொல்றான் 4 மாசம் தாண்டிட்டேன்றா கருவில் இருக்க குழந்தையோட பேசுங்கன்றா. குழந்தை கேட்கும் அப்படின்னாங்க டாக்டர்மார். அதெல்லாம் நம்பிடுவாங்க. டாக்டர் சொல்லிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி நம்பிடுவாங்க. வரலாறுல ஒரு செய்தி இருந்தா, வழிமாறுன ஒரு செய்தி, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதுன்றான். டாக்டர் அவன் எப்படிப்பட்டவன், காபிரா முஸ்லீம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கறது, சொல்லிட்டானா ரைட்டு, முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப இது நம்புறது ரொம்ப கஷ்டமான செய்தி இல்ல. தாயுடைய வயிற்றுல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிறத தாய் கேட்கிறான். இவங்களோட விசேஷமான செய்தி ஒன்று என்ன தெரியுமா? ஒவ்வொரு நபிமாருக்கு நடந்த முஅஜிஸா மாதிரி இவங்களோட வரலாறுல கராமத்து நடந்திருக்கு. அதான் விசேஷம். நபிமாருக்கு ஒரு முஅஜிஸா அண்டா அது மாதிரி இவங்களுக்கு ஒரு கராமத்து இருக்கும். அது மாதிரி அந்த அந்தஸ்துக்கு இல்லாட்டியும் அது மாதிரி ஒரு கராமத்து இவர்களுக்கு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவார்கள், நான் என்னுடைய கருவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கும்போது நான் எந்த கஷ்டத்தையும் உணரவில்லை. ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹுவோட தாயார் சொல்கிறார்கள், என்னுடைய கருவிலே ஹாஜா இருக்கும்போது நான் எந்த ஒரு வருத்தத்தையும் அனுபவித்ததில்லை. ஹாஜா ரலியல்லாஹு அன்ஹுவங்க தாயுடைய வயிற்றுல இருக்கிறாங்க. குழந்தை உலகத்துக்கு வரும் தருவாய் நெருங்கும் போது தாய் பல கனவுகளை காண்கிறார்கள். அந்த கனவுகள் அனைத்திலையும் தாய்க்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட கனவுகளிலே அவர்களிடத்தில் வந்து நல்ல மனிதர்கள் பேசிய நிறைய செய்திகள் நடந்திருக்கிறது. அவர்கள் பிறக்கும் தருவாய் வரும்போது அந்த இடம் ஒளிமயமாக மாறுகிறது. எப்ப பிறக்கிறாங்கன்னு சொன்னா ஹிஜ்ரி 537 5வது நூற்றாண்டு. 5வது நூற்றாண்டா குத்துபுநாயகத்துடைய நூற்றாண்டு. அது குத்துபுநாயகம் இருக்கக்கூடிய காலம். ஹிஜ்ரி 537 திங்கக்கிழமை தான் குத்துபுநாயகம் பிறக்கிறாங்க. ரஜபு மாசம் மட்டுமல்ல, விசேஷம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை தானே பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் பிறந்தாங்களோ அதே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரம் உலகத்துக்கு வந்தாங்க, தஹஜ்ஜுடைய நேரம் தானே, அதே நேரத்தில் தான் குத்துபுநாயகம் பிறக்கிறாங்க.
தாய் பார்க்குறாங்க, புள்ள பிறந்துட்டு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பிள்ளையோட பெத்தெடுக்கிறேன்டா, எம்மா என்னால் முடியாதுப்பா, எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க சொல்லிடு தாய் சொல்கிறாங்க. சில தாய்மாரை சொல்லிடுவாங்க, எழுதியே கொடுத்துருவாங்க. நான் நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆப்ரேஷனே பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோ வருத்தம். அவங்க பிள்ளைய பெத்தெடுக்கிறாங்க, புள்ளைய வெளியே புள்ள கரு வெளியே வந்து குழந்தை பெத்தெடுக்கப்பட்டாங்க. பார்க்குறாங்க, சுஜூத்தில் இருக்கிறாங்க, துவா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. சத்தம் கேட்குது தாய்க்கு. எதுக்கு தெரியுமா துவா கேட்கிறாங்க? உம்மத்தே முஹம்மதியாவுக்கு துவா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பின்னால சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 வராங்க. இவங்க வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய 11வது வயசு போகும்போது வாப்பா மௌத்தா போயிடுறாங்க. இராக்கில் வச்சு ஹாஜா நாயத்துடைய வாப்பா மௌத்தா போயிடுறாங்க. அதுக்கு பின்னால இவங்க உம்மா கிட்ட தான் அவங்க வளர்றாங்க. வாப்பா இவங்களுக்கு விட்டு சென்ற சொத்து என்ன தெரியுமா? ஒரே ஒரு தோட்டம். அந்த தோட்டம் தான் ஹாஜா நாயத்துட்டு இருக்கும். இந்த தோட்டத்துக்கு போவாங்க, தண்ணீர் ஊட்டுவாங்க, மரங்களை கவனிப்பாங்க, மரங்களை நட்டுவாங்க. எல்லா வேலையும் ஹாஜா நாயம் தான் செய்வாங்க. 11 வயசு தாண்டிட்டு, இப்ப 11 வயசு தாண்டினதுக்கு பின்னாடி இந்த வேலைகள்லாம் இவங்க தான் செய்வாங்க. ஒரு நாள் தோட்டத்துக்கு ஒரு புதிய ஆள் வந்தாங்க. ஹாஜா நாயம் வேலை செஞ்சு கொண்டு நிற்கிறான். ஒரு மஜ்தூப் வலி. மஜ்தூபண்டா மஜ்னூன் அல்ல, மஜ்தூப். மஜ்தூப் என்று சொன்னா அல்லாஹ்விடத்துல பைத்தியம் வச்சு அன்பு வச்சு பைத்தியமானவர். வந்தாங்க ஹாஜா நாயத்திட்ட கிட்ட வந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, தின்னுவோம் அப்படின்னா. ஒரு பழமொண்ட வாயில போட்டா, வாயில போட்டதோட அது அதனுடைய வித்தை எடுத்து ஹாஜா நாயத்துடைய வாயில போட்டாங்க. அது உள்ள போனதுக்கு பின்னால் அவங்களுக்கு உலகம் மறந்துட்டு அல்லாஹ்வுடைய அன்பு மாத்திரம்தான் அவங்களோட கல்வில இருந்துச்சா. வந்தது யார்? ஒரு மஜ்தூப் வலி. பின்னால ஹாஜா நாயம் பார்க்கறாங்க, இது நான் தோட்டத்தில் வேலை செய்யற ஆள் அல்லையே, நான் தோட்டத்தில் வேலை செய்யற ஆளா, நான் சரி வராது, என்ற பயணத்தை நான் வேற மாதிரி தொடரும். ஹாஜா நாயம் முயற்சி செய்யறாங்க. அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? உம்மாட்ட வராங்க. உம்மா, எனக்கு இந்த தோட்ட வேலையெல்லாம் சரி வராத மாதிரி விளங்குது, நான் அறிவை தேடி போகணும். சமர்கந்து போனாங்க. அதுக்கு பின்னால புகாராவுக்கு போனாங்க. போய் உலமாக்களை தேடினாங்க, அறிவை படிச்சாங்க, ஃபிக்ஹ படிச்சாங்க, தஸவ்வுஃப படிச்சாங்க. எல்லாவற்றையும் படித்து ஒரு நாள் ஒரு குர்ஆன் ஆயத்தொன்னு இவங்களோட காதுல விழுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான்ல, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கணும் பண்றது, மஜ்மஉல் பஹ்ரைனுக்கு போங்கோ அப்படின்னாங்கல்ல. போனா அங்க யார் இருக்காரு? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இந்த ஆயத்தை பார்த்தாங்க. அந்த மஜ்மஉல் பஹ்ரைன் எங்கன்னு தேடினா அந்த இடத்துக்கு போனாங்க. ஹாஜா நாயம் போய் தேடினாங்க. மூசாவுக்கு ஒரு ஹித்ர் கிடைத்தால் எனக்கு ஒருவர் கிடைப்பார். போனாங்க தேடி. ஹாஜா நாயம் போய் அங்க போனா அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, உஸ்மானுல் ஹாரூனி, பெரிய ஷேக். உஸ்மானுல் ஹாரூனி கிட்ட போறாங்க. ஆஹா, மஜ்மஉல் பஹ்ரைன்ல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சாரா? எனக்கு உஸ்மானுல் ஹாரூனி தான். உஸ்மானுல் ஹாரூனி இடத்துல போனாங்க. போய் கையை பிடிச்சாங்க. எனக்கு தெரியும் நீங்க வாரண்டு, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க தானே ஆளு? ரைட்டு, நான் தான் ஆளு. பின்னால ஹாஜா நாயம் அவங்களோட ரொம்ப காலம் அப்படியே தொடராக ஹிதுமத்தில் இருந்தாங்க. தஸவ்வுஃபுடைய பாடங்களை படிக்கிறாங்க, சூஃபிசத்தை அடைகிறாங்க, சூஃபிசத்தை தேடுறாங்க. ஷேக் உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இருந்து ரொம்ப காலமா அப்படியே தொடர்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 20 வருஷம் ஹிதுமத் செஞ்சாங்க. 20 வருஷம் ஹிதுமத்துல இருந்தாங்க. அப்ப 20 வருஷம் ஹிதுமத்துல இருக்கும்போது ஷேக் முரீதுக்கு ஔராது கொடுக்கணுமே. என்ன ஔராது தெரியுமா? ஒரு நாளைக்கு 1000 குல் வல்லாஹ் ஓதணும். 1000 குல் வல்லாஹ் ஓதணும். தொடர்ந்து ஓதினாங்க ஹாஜா நாயம். அதெல்லாம் விடுவாங்களா என்ன? நம்மள மாதிரி என்ன சோம்பரி ஆட்களா? அவங்க வந்திருக்கிறதே என்னதுக்கு? அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை அடைஞ்சு குர்பா அடைகிறதுக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. 1000 தடவை ஓதணும். 1000மா? ரொம்ப ஓதலாம். ஓதிட்டே இருந்தாங்க. அப்ப அங்க இருந்து ஹாஜா நாயம் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கொஞ்ச காலம் 20 வருஷம் அப்படியே படிச்சுட்டு அதுக்கு பின்னால ஹாஜா நாயம் பார்க்கறாங்க, சரி இது நமக்கு சரி வராது, நம்ம இந்த இடத்துல இருந்து 20 வருஷம் ஷேக் கிட்ட உஸ்தாதா மாணவராக இருந்து போட்டு ஷேகோட ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாவுக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஷேக் உஸ்மானுல் ஹாரூனியோட எங்க போனாங்க? ஹஜ்ஜுக்கு போனாங்க. காபத்துல்லாஹ் கிட்ட போய் ஷேக் துஆ கேட்டாங்க. துஆ கேட்டு என்ன தெரியுமா கேட்டாங்க? ஏண்ட முரீதாக இங்க வந்திருக்கக்கூடிய ஏண்ட மாணவருக்கு அல்லாஹ், யா அல்லாஹ் நீ ஹிதாயத்தையும் நல்ல பாக்கியங்களையும் கொடு என்றாங்க. ஒரு அசரீதி சத்தம் வந்துட்டு நாங்க ஏத்துக்கொண்டுட்டோம் என்ற சத்தம் வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாவுக்கு போனாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போய் குத்துபா ஹாஜா நாயம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாங்க. பதில் ரிட்டன் வர்றது இவங்க கேட்கிறாங்க, வாலைக்கும் முஸ்ஸலாம் யா வலதி, ஏண்ட புள்ளையே வாலைக்கும் முஸ்ஸலாம் என்றாங்க. பின்னால அங்க ரொம்ப நாள் இருந்தாங்க. மதீனத்துல இருந்ததுக்கு பின்னால ரொம்ப உபதேசம் பண்ணினாங்க. ஷேக் உபதேசம் பண்ணி சொன்னாங்க, நான் விட்டுட்டு போக போறேன், உனக்கு நான் ஹிலாபத்து தந்துட்டேன்னாங்க. யாருக்கு? ஹாஜா நாயத்துக்கு. இந்த ஹாஜா நாயத்து அப்ப கிட்டத்தட்ட 51 வயசு அவங்களுக்கு. இன்னும் அவங்க இதுலதான் இருக்கிறாங்க, ஹிதமத்துத்தீன்ல தான் இருக்கிறாங்க. 50 வருஷம் 51 வருஷம் ஆயிருச்சு. அங்க வச்சுதான் சொன்னாங்க, இனிமேல நீ பையத்து கொடுக்கலாம், அனுமதி தந்துட்டேன்டாங்க. அதுக்கு பின்னால ஒரு ஊருக்கு வந்தாங்க, வெளியில வந்துட்டாங்க, ஊரை விட்டு வந்துட்டாங்க. வெளியில ஊரு கொஞ்சம் தூரம் வந்தாங்க, 2 மாசம் தான் இருந்தாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் பார்க்கணும் ஆசை. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரோலாவுக்கு வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரோலா கிட்ட உட்கார்ந்து பாருங்க. உட்கார்ந்து இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, யா முஈனுத்தீன் அன்த முஈனுன் லிதீனில்லாஹ் வல்லைதுக அலா மம்லகத்தில் ஹிந்துஸ்தானி மினல்லாஹ் வல்யகுன் மகாமுக அஜ்மீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னை நான் என்ன செஞ்சுட்டேன், நீங்க மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க, உங்களை நான் அஜ்மீருக்கு பொறுப்பு சாட்டிட்டேன், அங்க போங்க உண்டாங்க. ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு. எழும்பி அங்கிருந்து வந்தாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கனவுல கண்டாங்க. ரௌலா கிட்ட இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதுளம் பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, திண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கொடுத்தாங்க, அதை திண்டாங்க. இப்படி நீங்க மதீனாவுக்கு போங்க, அஜ்மீருக்கு போங்கண்டாங்க. அதனால தான் சொல்லப்படுற அத்தாவுர் ரசூல் அவங்களுக்கு சொல்லப்படுற காரணம் இதுதான். நீண்ட வரலாறு, டைம் இல்லை, ரொம்ப சுருக்கமான நேரம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அதுக்கு பின்னால அனுமதி கொடுத்ததுக்கு பின்னால ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த மாதுளம் பழத்தை அவங்க சாப்பிட்டதுக்கு பின்னால திரும்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அஜ்மீருடைய பயணத்தை அவங்க மேற்கொள்றா. அந்த வழியில ஃபஹ்ருத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகானை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவங்களோட சேர்த்து என்ன செய்யறாங்க, போறாங்க. போகக்கூடிய வழியில இஸ்பஹான் என்ற ஊர்ல சையதுனா ஃபஹ்ருத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கையை பிடிச்சிட்டு ஹாஜா நாயம் பைத்து கொண்டு இருக்கிறாங்க. போகக்கூடிய வழியில ஒரு கூட்டம் நெருப்பை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஹாஜா நாயம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்க நெருப்பு வணங்க கூடாது, நெருப்பு வணங்குவது ஷிர்க்கு, அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்னாங்க. நீங்க எதுக்கு நெருப்பை வணங்குறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இந்த நெருப்பை வணங்கி நான் நரக நெருப்புல இருந்து நாங்க பாதுகாப்பு பெறலாம்ண்டாங்க. ஹாஜா நாயம் சொன்னாங்க, அது ஒரு காலம் நடக்காது, நீங்க நரகத்துக்கு தான் போக வேண்டி இருக்குமெண்டாங்க. உடனே ஹாஜா நாயம் சொன்னாங்க, இப்ப நான் சொல்றதை நம்புறேன், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஹாஜா நாயம் ஒரு சின்ன புள்ளைய கைக்கிட்டால பிடிச்சாங்க. பிடிச்சோம் நெருப்புல போனாங்க. யானாரு கூனி பருதன் வசலாமுன் அலா இப்ராஹிம், அந்த மூஜிதா இங்க நடக்குது. நெருப்புக்குள்ள போனாங்க, ஒரு தங்கடம் இல்லாம வெளியே வந்தாங்க. எந்த ஒரு உடனே எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இதான் எங்களோட வரலாறுல நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தன்னு சொல்லப்படுறது இல்ல. அப்ப எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. பின்னால ஹாஜா ரலியல்லாஹு அன்ஹுவங்க பல ஊர்களுக்கு போறாங்க. அதுக்கு பின்னால சப்ஸவார் என்ற ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க ராஃபிலாக்கள், அதே நேரத்தில் பிதாத்துவாதிகள் நிறைய இருக்கிறார். அப்ப அங்க ஒரு ஆலிம் இருக்கிறார், ஒரு பெரியவர் இருக்கிறார். அவங்கெல்லாம் இவங்களுக்கு பதில் சொல்லல, இவங்களுடைய பேச்சை ஏத்துக்கல, வழிகேட்டில இருக்கிறார். எல்லா கூட்டம் ஒரு நாள் வாராங்க, இவங்க பேசுறாங்க, கேட்க மாட்டிருக்கிறாங்க. எல்லாரும் முகத்தையும் பார்த்தாங்க, எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. ஹாஜா நாயம் பின்னால அவங்களை எல்லாரும் எழுப்புறாங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வராங்க. பின்னால பகதாதுக்கு போறாங்க, குதுப் நாயத்தை சந்திக்க. குதுப் நாயத்தை தேடி போறாங்க. குதுப் நாயத்துக்கிட்ட இவங்க பல வருஷம் ஹிதமத்தில் இருக்கிறாங்க. குதுப் நாயத்துக்கிட்ட கிட்டத்தட்ட அவங்க குதுப் நாய இடத்துல ஹாதிமாக இருக்கிறாங்க. 5 மாசமும் 7 நாளும் ஹாதிமா இருக்கிறாங்க. ஹாதிமா இருந்துட்டு குதுப் நாயன் சொல்றாங்க, நீங்க அஜ்மீருக்கு போங்க, நெஞ்சோட கட்டி அணைக்கிறாங்க. சொல்லாங்க, நீங்க அஜ்மீருக்கு போங்க, அங்க போய் தாவா செய்யுங்க அப்படின்னாங்க. அஜ்மீருக்கு வராங்க. வரும்போது குதுப் நாயத்திட்ட ஹாஜா நாயம் ஒரு வேலை செய்யறாங்க. குதுப் நாயன் சொன்னாங்கல்ல, எல்லா வலிமாருடைய பிடரியும் என் கால் பாதத்துக்கு கீழே என்று. இவங்க யதார்த்தமா முன்னால நின்று சொன்னாங்க, காலு கீழே. இப்ப ஏண்ட பிடரியும் உங்களோட கால் பாதத்துக்கு கீழே தான்டாங்க. அதுக்கு பின்னால அதுல இருந்து வராங்க, அஜ்மீருக்கு வராங்க. நிறைய கராமாத்துகள், நிறைய மகத்துவங்கள், அதை பேசக்கூடிய நேரம் இன்றைய நாளில் இல்லை. அல்லாஹ் எங்களுடைய இந்த மஜ்லிஸுக்கு நான் ஒரு அற்பமான மனிதன், இங்கே ஒரு மகானை அல்லாஹ் இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். ஹாஜா நாயகத்துடைய வம்சா வழியிலே வரக்கூடிய ஒரு பேரப்புள்ளை அனுப்பி வச்சிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா நாயம் அவங்களோட வயது கொஞ்சம் தாண்டி போகும்போது கல்யாணம் முடிச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, கல்யாணம் முடிங்கோண்டாங்க. ஒரு கருத்தின்படி 2 கல்யாணம் முடிச்சா, 4 புள்ள, அதுல 3 ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள. அவங்க எல்லாம் பின்னால பெரும் வழிமாறுகள். கிட்டத்தட்ட 96 வயசாகும் போதுதான் ஹாஜா நாயகம் உலகத்தை விட்டும் பிரியும் நாள் வருகிறது. அதுவும் திங்கட்கிழமை நாள் தான்.
ஒரு நாள் நைட்டு பயம் பண்ணினாங்க. அவங்களோட கல்வத்துடைய ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள அவங்க போகும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் உபதேசம் செஞ்சாங்க, வசியத்துகளை செஞ்சாங்க. ரூமுக்குள்ள போனாங்க. வரும்போது அடுத்த நாள் சுபகுல பாக்குறாங்க, நறுமணம் வருது. ஒரு சத்தத்தையும் காண. கதவை திறந்து போய்த்து பார்த்தா ஹாஜா ரலியல்லாஹு அன்ஹு இறையடி செஞ்சாங்க. அவங்களுடைய நெத்தியில எழுதப்பட்டிருக்கிறது ஹாதா ஹபீபுல்லா மாதபி ஹுப்பில்லா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு அல்லாஹ்வுடைய நேசர். அல்லாஹ்வுடைய நேசத்திலே அவர் மௌத்தா போயிட்டார். அன்றைய நாள் நிறைய வழிமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டிருக்கிறாங்க. எல்லா வழிமார்ட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஈனுத்தீனுக்கு மரியாதை செய்யுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய அந்த கல்வத்துடைய ரூமுக்கு மேலால தான் இன்றைக்கு பெரும் ஒரு குப்பா அமைக்கப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். உலக மக்கள் எல்லாம் தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.